கண்ணாடி அறையில் கண்மூடி உறங்க பதறி போனேனே, கதறி அழுதேனே, எங்கண்ணா போனீங்க, எங்கள மறந்தீங்க. உன்னை போல ஒருவர் இந்த ஜென்மத்தில் காண. இவர்கள் கொலை செய்வதற்கு முன்பு இங்கே வந்து வேலை செய்வது போல் அந்த ஜொமேட்டோ உடையில் ஜல்லியை தள்ளிவிடுவதும், அங்கே மதில் ஓரம் அமைந்திருக்கிற பார்வையிடுவதும், இந்த ஒரு தம்பி வெள்ளை சட்டை போட்டு கொண்டு இருக்கும் இவர்களை கணிக்கவில்லை. இவர்கள் கணிக்காத காரணத்தினால் இவர்கள் அழகாக அங்கும் இங்கும் நடமாட்டத்தில் ஜொமேட்டோ உடையில் உள்ளவர் ஜல்லியை தள்ளி கொண்டிருக்கிறார். அங்கே பைக்கில் போவது, இங்கே வருவது என்று ஒரு விதமாக இருந்தாலும், இந்த கொலை அரங்கேற்றம் செய்வதற்கு முன்பு இவர்கள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வருவதற்கு முன்பாகவே பாருங்கள், ஜல்லியை தள்ளி கொண்டிருக்கிறார். அந்த ஜல்லியை தள்ளி கொண்டிருக்கும்போது அவர்களுடைய ஆள்கள் எல்லோரும் நடமாட்டத்தில் தான் உள்ளனர். ஆனால் இங்கே ஒருவர் ஜல்லியை கொட்டி கொண்டிருக்கிறார். அங்கே மதில் செவர் ஓரம் ஒருவர் தனியாக காத்திருக்கிறார். 2 நபர்கள் அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட அவர் அண்ணன் வருவதற்கு முன்பு இவர்கள் எவ்வளவு அழகாக வந்து அந்த இடத்தில் கூடியிருக்கிறார்கள். கூடியிருந்து இந்த வெள்ளை சட்டை அணிந்திருப்பவர்கள் யார் என்பது சரியாக தெரியவில்லை. வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட்டு, அவர்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறார். பேசிக்கொண்டு இருப்பதையும் அடுத்தது இன்னும் சற்று நேரத்தில் அவர் அண்ணன் அங்கே வருகிறார். எவ்வளோ அழகாக அந்த ஜல்லியை அவர்களிடம் வாங்கி தள்ளி கொண்டிருக்கிறார் பாருங்கள். என்ன ஒரு கொடூரமான செயல். அண்ணன் வந்து விட்டார். அங்கே முதலில் அங்கே பாருங்கள், இப்போ இந்த சம்பவம் நடக்குது. இந்த வெள்ளை சட்டைக்காரர் தனியாக நிற்கிறாரு. அந்த சொமோட்டோ வேலை செய்கிறவன் அந்த கொம்பை போட்டு இப்போ ஓடுவார். அதுவும் அந்த சொமோட்டோ உடையில் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அந்த வெட்டுற தம்பி சொமோட்டோ போட்டுன்னு இருக்கிற 2 பேர் வெட்டுறாங்க. தெரியுது, கேமராவில் தெரியுது. சொமோட்டோ உடையில் 2 பேர் வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த தம்பி பார்க்குறாரு, போட்டு ஓடுறாரு பாருங்க, போட்டு ஓடுறாரு. அடுத்த கேமராவுக்குள்ளே தெரியுது. அதுக்குள்ளே அங்கே அண்ணன் அங்கே சாஞ்சி விட்டார். இந்த எங்கே போய் சொல்லுவது, எங்கே முறையிடுவது, இது போன்ற சம்பவங்களை எப்படி ஒடுக்குவது? இருந்தாலும் மனவேதனைக்குள்ளாக இந்த செயல் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு